அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கவனிச்சிங்களா? இயேசு ஆக்சுவலாக அவங்கள பசும் புல் மீது உட்கார வைக்கிறார். அது பார்த்தீங்களா? மார்க் 6:39 எங்கே உட்கார வச்சார்? எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவளுக்கு கட்டளை இயேசு சொல்கிறார். அங்கே உட்கார. கரெக்டா? சங்கீதக்காரன் சொல்கிறது தான் ஞாபகம் வருது எனக்கு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அவங்க உட்கார்ந்த இடத்தை பற்றி யோவான் 6:10 சொல்லுது, அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்ததான். இதில் வேடிக்கை என்னன்னா, அது வனாந்திரமான ஒரு இடம். திரும்ப திரும்ப சொல்லுது வனாந்திரமான ஒரு இடம். 31, 32, 35 வனாந்திரமான ஒரு இடம்னு சொல்லுது. நான் கேட்குறேன், வனாந்திரமான இடத்துல எப்படி இவங்க புல்லுள்ள இடத்துல உட்கார்ந்தாங்க? இயேசு மேய்ப்பராக இருக்கிறப்போ அதுதான் நடக்கும். வனாந்திரத்தின் நடுவில் கூட புல்லுள்ள இடமா பார்த்து உங்களை உட்கார செய்வார். உலகமே வனாந்திரத்தை போல இருந்தா கூட உங்களுக்கு ஒரு புல்லுள்ள இடமை பார்த்து உங்களுக்கு கொடுப்பார். வனாந்திரமான ஒரு காலத்தில் நீங்க வாழ்ந்தா கூட நீங்க இருக்கிற இடமும் காலமும் அருமையான பசும் புல் இருக்கிறது போல இருக்கும். இயேசு இங்க மெய்ப்பராய் செயல்படுகிறார். ஒரு மெய்ப்பனை போல நடந்து கொள்கிறார். இயேசுக்கு சங்கீதம் 23 தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க புல்லுள்ள இடத்துல உட்கார வைத்தார்? சங்கீதம் 23 தொடர்ந்து சொல்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இன்னொன்று கவனிச்சிங்களா? இந்த சம்பவம் தண்ணி பக்கத்தில் தான் நடக்குது. கலிலேயா கடல் ஓரம் தான் நடக்குது. இன்னும் கேட்டால் அமர்ந்த தண்ணீராக இருந்திருக்கலான்றாங்க. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. கலிலேயா கடல் இந்த சம்பவத்தப்போ அமர்ந்த தண்ணீராக இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இது முடிஞ்ச பிறகு 5000 பேரை போஷித்த பிறகு அடுத்தது தான் அது கொஞ்சம் கொந்தளிக்க தொடங்குது. அடுத்த சம்பவம் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? சீஷர்கள் இயேசு இல்லாமல் படகுல ஏறி கடலில் போகிறாங்க இல்லையா? ராத்திரியில் கடல் கொந்தளிக்குது, பயப்படுறாங்க. அப்போ தான் இயேசு தண்ணீர் மேலே நடந்து வருகிறார். அடுத்த சம்பவம் யோவான் சொல்கிறார். இதே காரியத்தை யோவான் 6:18 சொல்கிறாரு. அப்போ தான் கடல் கொந்தளிச்சு தான். கடல் கொந்தளிச்சுது. அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒருவேளை கொந்தளிக்கல தெரில. மேபி ஐ எம் ரீடிங் டூ மச் ஆஃப் Psalm 23 into this. சங்கீதம் 23 ரொம்ப ஓவராக நான் பார்க்குறேன்னா தெரில எனக்கு. தண்ணி பக்கத்தில் நடந்தது, அமர்ந்த தண்ணீராய் இருந்திருக்கலாம். 3ஆம் வசனம் சங்கீதம் 23 சொல்லுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இதுவும் எனக்கு தெரியுது. அந்த சம்பவத்தில் இயேசு அவங்களுடைய சரீரத்துக்கு மட்டும் போஷாக்கு கொடுக்கல, அவங்களுடைய ஆத்மாவுக்கே போஷாக்க கொடுக்கிறார். போதனை கொடுக்கிறார் இல்லையா? ஆத்மாவை